வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னா இவர் என்னோடய ஃப்ரெண்டு. இவர் வந்து மலேசியன் சிட்டிசனு. இவர் வந்து போன ஒரு ஒரு 2.5 மாதமாக வந்து சென்னையில் தான் இருக்கார். என்னென்னா இவர் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காரு. 1 மாதமாக தங்கியிருந்தார். டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைரி ஆக போகிறப்போ இவர் அவரோட நாட்டிலேருந்து விசா வந்து ரெனியூ பண்ணியிருக்காரு. ரெனியூ பண்ணது எங்களுக்கு இன்னி தான் தெரியும் இதுமாரி டூரிஸ்ட் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றது. அது சரி, அது இவர் இப்போ ஃப்ளைட் ஏறி அவர் ஊருக்கு போகிறப்போ அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இதுமாதிரி போக முடியாது, வெளியே போங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே சொல்லியிருக்காங்க. வெளியே போயிட்டு யாரும் எதுவும் சொல்லலை. எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு நாளும் டெய்லியும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்ந்து ஒரு போன 1.5 வாரம் ஃபுல்லாக எல்லா இருக்கிற ஆஃபீஸுங்க, ஏதாவது மலேசியன் எம்பசி, இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்றைக்கி கடைசியாக இங்கே வந்தப்போ கடைசியாக தான் இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே வரணுன்ட்டு. இங்கே வந்துட்டு எங்கே தங்கியிருந்துருக்கிறான்னு கேட்குறப்போ என் வீட்டில் தான் தங்கியிருந்தார் நான் சொன்னேன். அப்போ வந்து அவர் கேட்டார், எப்படி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 3 வருஷமாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ இவன் என்ன சொன்னேன், ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை கூப்பிட்டு போய் உள்ளே போய் ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இவர் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இவரை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எங்கே யார் யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ எல்லாரையும் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட பேக்கை பிடுங்கி இவரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கீழே கொட்டி பார்த்துருக்காங்க. இவரோட ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. இவரோட ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் என்னோட அப்பாவோட எல்லா ஒரு ஃபுல் ப்ரூஃபையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபுல் ப்ரூஃபையும் பிடுங்கி வச்சுருந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே ப்ரூஃபு கையில் வந்துருச்சு. கையில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, நாங்கள் 2 நாளில் இது இன்னும் சார்ட் அவுட் பண்ணி இவரை. இப்போ அந்த நண்பரை கேரளாலாம் போனீங்களாமா, என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஏதோ 12 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களா? ஆமாம், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அடுத்து எங்கே போயிருக்கேன், என்னோடய ஷோக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் கேரளாவுக்கு போனால் எப்படி அதுக்கு ஏதோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டறதுக்கு இவங்க ஃபாரினர் ஏதோ வாங்கணுன்ற மாதிரி சொல்லி அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் விசா எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு நாடுன்ட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அது எப்படி, அது என்ன ப்ரூஃப் தேவைன்றது எனக்கு தெரியல. அப்போ இவரை கேட்டிருக்காங்க, அது போக நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப இவரை அதை கேட்டு இவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அவர் மேபி அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஏதோ அவங்க கையாண்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வந்து ஒரு வீடியோ எடுத்து ரொம்ப இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்த இவர் டூரிஸ்டாக வந்தால் உள்ளே கூட்டின்னு போய் அடிப்பாங்களா? முதல்ல 2 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. முதல்ல இப்போ என்னன்னு கேட்கணும்ல, கேட்காத இவர் அடிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன, இவர் தான் வந்து அவர் கூட டெய்லி அந்த ஆஃபீஸஸ்லாம் போயிருந்தார். எந்த ஆஃபீஸஸ்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களில் யாரும் வந்து உதவி செய்யணுன்ட்டு நினைக்கிறதே கிடையாது. எல்லாரும் அவங்களோட வேலையை அலட்சியமாக சொல்கிறாங்க. அவங்களோட வேலையை வந்து மற்றவங்களுக்கு கடத்தி விடுறதான், மற்ற இடத்துக்கு நம்மளை அனுப்பி விட தான் பார்க்குறாங்களே தவிர யாரும் வந்து அவங்க வேலை செய்யணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க. தோற்றத்தை தெரில என்னன்ட்டு, ஃபுல்லாக எல்லாம் வேறு மொழி பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறதே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. கடைசியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கே கஞ்சா வச்சுருந்தாங்கலாம் கேட்டாங்களா? அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கியா, வச்சுருந்தீங்க, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ ஒரு கொஞ்சம் பப்ளிக்கான ஆளாக இருக்கிறோம். நம்மளை வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை இப்போ இல்லீகலான எதனா வேலை செஞ்சு எதுக்கு, அதனால அவசியம் என்ன இருக்குது? அதுக்கான ப்ரூஃப் எதனா இருக்கா? இல்லை இவங்க வந்து பிடிச்சாங்களா இவரை? இல்லை அவங்க வந்து எங்களை கேட்ச் பண்ணாங்களா? நாங்களே தானே எல்லா ஆஃபீஸுக்கும் சுற்றிட்டு இருக்கிறோம். நாங்களே தானே இன்றைக்கி இங்கேயும் வந்த ஒருத்தவங்களை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் எப்படி அடிப்பீங்க? எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன்னு கேட்டேன். நான் இந்த ஆர்டிஸ்ட்லாம் கேட்டால், அப்போ ஆர்டிஸ்ட்லாம் என்ன கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டுறாங்க, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ இவராக மட்டும் இந்த விஷயத்தை டீல் பண்ணியிருந்தா இவர் நாட்டுக்கு போக விட்டுருக்குமாங்களா? இப்போ நீங்களாம் வந்ததுனால தான், உங்களோட உதவியால் தான் இன்றைக்கி அவங்க சீக்கிரமாக நாங்கள் முடிச்சு கொடுக்குறேன்றாங்க. இவர் தனியாக வந்திருந்தாருன்னா இவரை விட்டுருப்பாங்களா? இப்போ நீங்களே பார்த்தீங்க, ஒரு ஸ்ரீலங்கா ஒருத்தர் வந்து எப்படி அழுதுகிட்டே போனாருன்றதை. இப்போ இந்த மாதிரி இது எப்படி இது ஒழுங்காக இயங்கிட்டு இருக்குதானே தெரில. போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன சொன்னீங்க? போலீஸ் கால் பண்ணி சொன்னீங்க? அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் சொன்னோம், சார் இது மாதிரி நாங்கள் இது மாதிரி வெளியே விட மாட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நான் உடனடியாக வந்து உதவி பண்ணாங்க. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக அவங்க செம்மையாக பண்ணுறாங்க. அவங்க எந்த உதவியாக இருந்தாலும், இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க தெரில சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. சில ஆஃபீஸருக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க,
சில பேர் வந்து ஏன்னா இல்லை இப்போ வந்து நீங்களாம் வந்ததுனால கொஞ்சம் இவர் விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணி விட்டுருக்காங்க. இவர் இப்போ ஒரு ஊருக்கு போனோம், ஏன்னா இப்போ ஒரு 12 நாளாக இவர் சுற்றிட்டு இருக்கிறாரு எல்லா ஆஃபீஸுக்கும். இன்றைக்கி தான் வந்து இதை சார்ட் அவுட் பண்ணோன்ட்டே நினச்சி செஞ்சுருக்கிறாங்க. அதான் உங்கள் பேர்? என் பேர் வசந்த் அசோக் கோலர், நான் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன்.